அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடநாடு வழக்கில் மீண்டும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவின் திருச்சூரைச் சேர்ந்த சயான் பாலக்காடு அருகே சாலை விபத்தில் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான கனகராஜ் நேற்று நள்ளிரவு சாலை விபத்தில் சேலம் அருகே உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது காவல்துறை தரப்பிலிருந்து. தற்பொழுது காரில் தப்பிச் சென்ற போது சாயானுடன் சென்ற 2 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்பொழுது கொடநாடு கொலை வழக்கில் மேலும் ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த விரிவான தகவல்கள் என்ன? காயத்ரி, கொடநாடு கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர் சயான். இவர் கோவையில் உள்ள குனியமுத்தூர் பகுதியில் பேக்கரி ஒன்றில் பணியாற்றி வந்தார். அவருக்கும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக போலீசார் தேடி வந்தார்கள். போலீசாருடைய தேடுதலில் வேட்டையில் அவர் இதுவரைக்கும் சிக்கவில்லை. ஆனால் இந்த நிலையில் தற்பொழுது திரிசூர் அருகே ஒரு சாலை விபத்து ஒன்று நடந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் போலீசார் அந்த தகவலை மறுத்தார்கள். அதற்கு பிறகு போலீசார் உறுதிப்படுத்த இருக்கிற தகவல் என்னவென்றால், பாலக்காடு அருகில் சாலை விபத்து ஒன்று நடந்ததாகவும் அந்த விபத்தில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சயான் என்பவர் தற்பொழுது படுகாயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவரோடு பயணித்த 2 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இவர் தப்பிச் செல்லும் போது, காவல்துறையிடமிருந்து தப்பிச் செல்லும் போது இந்த சாலை விபத்து நடைபெற்றதா அல்லது எது மாதிரியான ஒரு சூழலில் இந்த விபத்து நடைபெற்றது என்பது குறித்து முழுமையான தகவல் வெளியாகவில்லை. இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனேயே கோவை மாவட்ட போலீசார், அதாவது கோவை மாவட்ட போலீசார் தற்பொழுது பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக சயானை தற்பொழுது நேரடியாக சென்று கைது செய்வதற்கும் அல்லது அவரிடம் விசாரணை செய்வதற்கும் முக்கிய முடிவு எடுத்திருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த இன்னும் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட கனகராஜ் நேற்று நள்ளிரவு சேலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்ற தகவல் உறுதியானது. அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கனகராஜ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய முன்னாள் ஓட்டுநர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் சயான் என்ற தேடப்பட்டு வந்த நபரும் தற்பொழுது ஒரு சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறார் என்ற தகவல் மிகவும் ஒரு பரபரப்பான தகவலாக மாறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சயானோடு பயணம் செய்த 2 பேர் உயிரிழந்து விட்டதாக பாலக்காட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் தற்பொழுது கேரளாவை சார்ந்தவர்கள் ஈடுபட்டிருப்பது உறுதியாயிருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சயான் தவிர மேலும் 3 பேரை தற்பொழுது கோத்தகிரி போலீசார் பிடித்து தற்பொழுது கேரளாவில் இருந்து தமிழகம் எல்லைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதியம் 1:30 மணிக்கு பிடிபட்டுள்ள 3 நபர்களும் கோத்தகிரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அங்கு வைத்து விசாரணை செய்யப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த சயான் பயணித்த கார் விபத்துக்குள்ளாயிருப்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சயான் குடும்பத்தோடு பயணித்ததாக தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இது குறித்த இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்று மாலைக்குள். காயத்ரி. மகாலிங்கம், இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து மற்றொரு முக்கிய குற்றவாளியான கேரளாவைச் சேர்ந்த சயான் தற்பொழுது சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் காவல்துறையினரின் சந்தேகத்தை விரிவடை செய்திருக்கிறதா? விசாரணையை எப்படி தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள்? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? காயத்ரி, நிச்சயமாக, குறிப்பாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது ஒரு சாதாரண இடமல்ல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களா. இந்த கொடநாடு சொகுசு பங்களாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் கோடை காலங்களில் வந்து தங்குவது வழக்கமாக இருந்தது. இந்த பங்களாவில் தற்பொழுது ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகும் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பிறகும் யாரும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பங்களாவை சுற்றிலும் கிட்டத்தட்ட 4 தடுப்புகள் இருக்கிறது. 4 தடுப்பிலும் காவலாளிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவலாளியை தாண்டி யாரும் உள்ளே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு என்பது தொடர்ந்து இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதி அன்று காவலாளி ஓம் பகதூர் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டார். பங்களாவினுடைய ஜன்னல் எல்லாம் உடைக்கப்பட்டு உள்ளே சென்று கொள்ளை சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவத்தில் என்னெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டது என்பது குறித்து தகவல் எதுவும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. மர்மமான ஒரு தகவலாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 நபர்களும் சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அதில் சேலம் அருகே நள்ளிரவு நடைபெற்ற சாலை விபத்தில் கனகராஜ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது சயான், இன்னொரு நபர் கேரளாவை சேர்ந்த சயான் என்பவரும் தற்பொழுது
சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறார். அவர் தற்பொழுது மிக மோசமான காயங்களோடு மருத்துவமனை பாலக்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது கோவை போலீசார் பாலக்காடு நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக சயானை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 விபத்துகளும் எப்படி நடந்திருக்கிறது என்பதையும் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். திட்டமிட்ட ஒரு செயலா அல்லது இது ஒரு திடீரென ஏற்பட்ட விபத்தா என்பது குறித்தும் விசாரணை செய்ய திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, கொடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் மற்றும் ஒரு திருப்பமாக இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த கேரளாவைச் சேர்ந்த சயான் சாலை விபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிகிறது. அவரை கைது செய்ய காவலர்கள் விரைந்திருக்கிறார்கள். அது குறித்த தற்பொழுதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.